காபிமா. யோ, அதுக்கு ஏன் பிச்சைக்கார மாதிரி கத்துற? ஏய், இந்தாடி காபி. ஏய், என்ன வாடி போடிங்கற? அது கோச்சுக்காத கண்ணே. உனக்கு கால் ஒடிஞ்ச சந்தோஷத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்னது சந்தோஷமா? அதாவது உனக்கு சேவை செய்யற பாக்கியம் எனக்கு கிடைச்சது இல்ல, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா. காபி ஆறிற போகுது, இந்தாமா குடு. யோ, எனக்கு காலெல்லாம் ஒண்ணும் உடையல, வெறும் சுளுக்குதான். நான் இப்படி இருக்கும்போது ஏதாவது ஏடா கூடமா பண்ணணும்னு நினைச்ச உன்னை சுளுக்கு எடுத்துருவேன், ஜாக்கிரதை. என்ன கண்ணு, உனக்கு இவ்வளவு கூச்சா தூக்குறேன், அப்பயும் கோவிச்சுக்கிறிய. உங்ககிட்ட லவ்வோட ஒன்னு சொல்லலான்னு நினைக்கிறேன், சொல்லவா? இது லவ்வா? எஸ். எனக்கு இந்த மாதிரி பொண்டாட்டிக்கு வேலை செய்யறது ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாம வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்லயே உட்காந்துட்டு பா. என்ன சொன்ன? இல்ல டார்லிங், வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்லயே உட்காந்துக்குவான்னு கேட்டேன். ஏயா கூமுட்ட, காபி போடுறதுக்கு கவர்மெண்ட் வேலைய விடுறீங்களா? இல்லம்மா, அப்படி கேக்கல. ஒரே காயா உனக்கு? மொபைல்ல தான் முடியல பார்த்தா மொபைல்லே ஒண்ணும் இல்ல. மாலி ராஜா பண்ணியா? கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏன்பா நீங்க எதுக்கு இந்த வீட்டு வேலை எல்லாம் செய்றீங்க? நீங்க சும்மா இருங்க, அது போதும். கேட்டேடி, அதாண்டி என் பொண்ணு. அம்மா, வாதா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன். வாதா என்னடா நாய் மாதிரி கிடைக்க வர்றமா? ஏய், யார பார்த்து நாய்ங்கற? கொஞ்ச நேரம் உங்க சண்டையை நிறுத்துறீங்களா? மா, நான் பக்கத்துல இருக்கிற டிரைவிங் கிளாஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏய், ஒரு நிமிஷம் இரு. என்ன சொன்ன? டிரைவிங் கிளாஸா? ஆமா, நான் கார் ஓட்ட கத்துக்க போறேன். ஐயோ, என் பொண்ணு வண்டியை தானா ஓட்ட கத்துக்கிட்டானா என் மாப்பிள்ளையோட வண்டி கொடை சாஞ்சிருமே. என்ன பண்றது? நாம இதை நடக்கவே விடக்கூடாது. யோ, போன வருஷம் கூட எனக்கு கார் ஓட்ட கத்துக்க சொன்னியே, என்ன ஸ்கூல் அது? சிறுவர் சீர்திருத்த பள்ளி. என்ன நக்கலா? யோ யோ, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, ஒழுங்கா பதில் சொல்லுங்க. நான் சீக்கிரமா கார் ஓட்ட கத்துக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச டிரைவிங் ஸ்கூல் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே போய்க்கிறேன். ஐயோ, வேணாமா. யோ, என்ன எடுத்துட்டு அபசகனமா வேணாம்னு சொல்ற? நான் போலீஸ்காரம்மா. எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எனக்கு தெரியாதா? அந்த ஸ்கூல்ல எல்லாம் வேணாமா. நீ டிரைவிங் கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல டிரைவரா நான் பார்த்து சொல்றேன். என்னமா டிரைவரா? கார் டிரைவருக்கு போறியா? அப்பா, நான் இப்பவே கார் ஓட்ட கத்துக்கணும். அதுக்கு சேஃபா ஒரு இடத்த சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு சேஃபா ஒரு பெரிய இடம் இருக்கு. பெரிய இடமா? ஆமாமா, ரொம்ப பெரிய இடம், கோட்டை மாதிரி. உன் காரையும் யாரும் நெருங்க முடியாது, உன் பக்கத்துலயும் யாரும் நெருங்க முடியாது. அப்படின்னா இடம் அது? தம்பி உடையான் படைக்கு அஞ்சார். உன் தம்பி தாண்டி அவன். கையில தொடாம கை படாம சும்மா டீசெண்டா வண்டி ஓட்டுறதுக்கு என் மாப்பிளைய தவிர இந்த ஊர்ல வேற யாருமே இல்லடி. அப்பா, எனக்கு அப்படி ஒன்னும் கத்துக்கணும்னு அவசியம் இல்ல. 5000மோ 10,000மோ காசு கொடுத்து நானே போய்க்கிறேன். என்ன கையில இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற, அநியாயத்துக்கு இப்படி உழைச்ச காசை குப்பையில போடணுன்ற? அது அண்ணா வசதி இல்லாதவங்களுக்கு கொடு, இல்ல உன் பேர்ல ஒரு குழந்தைய படிக்க வை, பிச்சைக்காரனுக்கு போடு, இல்ல மாமா போடு, இல்ல நம்ம அக்காக்கு என்ன செய்ய. ஏய், போதும் நிறுத்து. நீ முதல்ல ஆட்டோவை ஒழுங்கா ஓட்டு. நான் ஆட்டோ ஓட்டுறதுக்கு முன்னாடி டிராவல்ஸ் எல்லாம் ஓட்டிட்டு இருந்தேன். எனக்கு எல்லா பயல்களை பத்தியும் தெரியும். அதுல பல பேர் அயோக்கியனுங்க. சரி விடு கையில, உனக்கு என்கிட்ட கத்துக்க முடியலனா எனக்கு தெரிஞ்ச தாத்தா ஒருத்தருக்காரு, வேணா அவர்கிட்ட சேர்த்து விடுறேன், போய் கத்துக்கிறியா? ஐயோ மாப்பிள, தாத்தா ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து ஃபோர்த் கியர் போறதுக்குள்ள மேல போய் சேர்ந்துருவாரு. என் பொண்ணுக்கு பத்திரமா கார் ஓட்ட கத்து கொடுக்கணும் மாப்பிள. நீதான் மாப்பிள கத்து கொடுக்கணும். ஏண்டி என்னடி இதுங்க ரெண்டும் இப்படி பயமுறுத்துதுங்க? பேசாம இவங்கிட்டே கத்துக்க, காசையும் மிச்சப்படுத்தலாம். என்னங்கற? என்ன மீறி இவ என்ன பண்ணிட்டு போறா? என்ன யோசிக்கிற? சரி, ஒண்ணு நீ இல்ல அப்பா, ரெண்டு பேர்ல யாராவது என் கூட கார்ல வரணும். அத்தை நான் பாத்துக்கிறேன். யோ, அவனே கத்து கொடுக்கட்டும், ஆனா தினமும் நீ கூட போகணும். நீ சொன்ன சொல்ல என்னைக்குமா மீறி இருக்கேன், அப்படியே ஆகட்டும். போடி. மாப்பிள, என்ன மாமா? ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷம் ஆனாலும் உன் பொண்டாட்டி வண்டியே ஓட்டக்கூடாது. என்ன மாமா, நீ தானே சீக்கிரமா கத்து கொடுக்கணும்னு சொன்ன. அவ சீக்கிரமா ஓட்டினா
உன் கதை சீக்கிரம் முடிஞ்சிடும். பரவாயில்லையா? ஐயோ என்ன மாமா சொல்ற? அதுக்கு தான் மாப்பிள்ள சொல்றேன். நான் சொல்ற மாதிரி செய்யு. அப்பதான் நீ என் பொண்ணோட சேர்ந்து சந்தோஷமா இருக்க முடியும். அந்த விஷயத்தை நான் உனக்கு கத்து தர்றேன். வா மாப்பிள்ள. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே, ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், அன்னை உன்னை சரணமடைந்தேன் தேவி. அண்ணே அண்ணே பாட்டு முடிஞ்சிருச்சுனே. ஆனா மாயா முகத்துல எந்த ரியாக்ஷனுமே இல்ல. வேணும்னா வேற பாட்டு ட்ரை பண்ணலாமாண்ணே? என்ன பாட்டு ட்ரை பண்றது? கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். இதென்ன பாட்டா? அண்ணே ராமு படத்துல வர சாங்னு சேம் சிச்சுவேஷன். வேணாம்பா, ஏற்கனவே தொண்டையெல்லாம் வலிக்குது. ஆமா எனக்கும் கை வலிக்குது. நான் விரல் வலிக்க வீணை வாசிச்சிருக்கேன். நீங்க தொண்டை கிழிய தம் கட்டி பாட்டு பாடுறீங்க. ஆனா இவ வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரலையேங்க. அது எப்படி வரும்? செஞ்ச பாவம் கொஞ்சமா நஞ்சுமா? பாட்டு பாடணுன்னே குரல் வரத்துக்கு அவன தெய்வ மகளா? ராட்சசி. பாவக்கா மாயா, அவ வச்சுக்கிட்ட வஞ்சனை பண்றா. அவளால முடியலக்கா. ஏய் சந்தியா, அப்படிலாம் பேசாத. முயற்சி பண்ணா எல்லாமே முடியும். மாயா இவ்ளோ ரிஸ்க் எடுத்திருக்கோம். வாயை திறந்து ஒரு வார்த்தையாவது சொல்லுமா? ஆமா மாயா, அட்லீஸ்ட் ஒரு எழுத்து ஆன்னு சொல்லு பாப்போம். அப்படித்தாமா? அப்படிதான் ட்ரை பண்ணு. நீ எவ்வளவு கத்துனாலும் வார்த்தை வராதுடி, வெறும் காத்து தான் வரும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு மாயா. சரி ஆவரலன்னா எதுக்குடி அழுவுற? பரவாயில்ல, ஊ ஊ சொல்லு பாக்கலாம். ஊ ஊ சொல்லு. ட்ரை பண்ணு மாயா. ஊதானே ஈஸி. முடியும் மாயா, ட்ரை பண்ணு. சொல்லு. கூடிய சீக்கிரம் உனக்கும் இதே கதிதான். Come on Maya, come on, do it. கெட்டது நடக்க போதுனா நரி ஊளையிடும்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு நரி கூட்டமே ஊளையிட்டு இருக்கு. இனி மொத்த குடும்பத்துக்கும் சங்கு தாண்டி. சொல்லு மாயா. என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க?
என்னாச்சுன்னு கேக்குறேன்ல, ஏன் இப்ப சத்தம் போட்டீங்க? ஊனு சத்தத்தை கேட்டு பயந்துட்டியா சந்தோஷ்? அது ஒண்ணும் இல்ல, மாயாக்கு தொண்டை கட்டி இருக்கு. டாக்டர் எல்லாம் வந்து பார்த்து மருந்தெல்லாம் கொடுத்தாரு. ஆனா அதெல்லாம் வேலைக்கு ஆகல. அதனாலதான் சாமி பாட்டு பாடி அவளை உற்சாகப்படுத்தி பேச வைக்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொல்றீங்க? எவ்வளவு கம்பீரமான குரல்ல என்ன சந்தோஷ்னு அழகா கூப்பிடுவா. மாயா, எங்க என்ன சந்தோஷ்னு கூப்பிடு பாப்போம். ஐயோ, உன் பேர் தானே சந்தோஷ், எனக்கு உயிர் மந்திரம். ஆனா இப்போ உன்னோட பேரை சொல்ல எனக்கு வாய் வரலையே. யாரு புருஷனை யாரு உரிமை கொண்டாடுறது? சந்தோஷமா கூப்பிடு மாயா. கமா, சந்தோஷ்னு கூப்பிடு மாயா. மாயா, அம்மா பாரு, அம்மா பாரு. சந்தோஷ், சந்தோஷ். ஆண்டி, நீங்க ஏன் கூப்பிடுறீங்க? அவ கூப்பிட்டோம். மாயா, நீ ட்ரை பண்ண. போதும் போதும் மாயா, நீ ட்ரையே பண்ண வேணாம். தயவு செஞ்சு உன் வாய்ஸுக்கு ரெஸ்ட் கொடு. இல்ல டாக்டர் போய் பாரு. ஆனா பேச மட்டும் ட்ரை பண்ணாத. ஏய் மாயா, இந்த தண்டனை உனக்கு வேணும்டி. நல்லா அனுபவி. என்ன மாமா இவ்வளவு நேரம் ஆகுது? ஏன் மாப்ள, கலெக்டர் ஆபீஸ்ல போய் கையெழுத்து பண்ணுமா என்ன? என்ன மாமா ஒரு ட்ரெஸ் மாத்திரம் இவ்வளவு நேரமா? மாப்ள, வராளுங்க. நான் அவங்க கூட வர்ற மாதிரி வருவேன். நீ பிளான் படி செய். சரி மாமா, வராங்க. ஏய், நீ பிறக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்பட்டனோ, நடக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்பட்டனோ, அவ்வளோ சந்தோஷமா இருக்குடி இப்ப. ராஜா, பிறக்கிறது நடக்கிறதெல்லாம் நீ சொல்லி கொடுக்கலனாலும் தானாவே நடக்கும். ஆனா கார் ஓடுறது தானா நடக்காது. அதுக்கு என் மாப்பிள்ள தேவை. மாப்பிள்ள ரெடி, பொண்ணு ரெடியா? யோ, என்ன உளற? அது மாமா ஓவரா பேசி காரியத்தை கத்துறாத. சரிம்மா, நான் வரேன். ஏய், வண்டி மெதுவா ஓட்டணும். அது எனக்கு நாட்டி பொண்ணு. என்னமோ நீ மட்டும் பெத்த மாதிரி சொல்ற. எனக்கு அக்கறை இருக்கு, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள, நீ போய் வண்டி அடி. மாப்பிள்ள, அம்மாடி நீ ஏறுமா உள்ள. எடு மாப்பிள்ள வண்டிய. அம்மா தாயி, என் பொண்ணு நல்ல காரோட்ட கத்துக்கணும். என்ன பிளான் பண்றது? மாமா என்னாச்சு மாமா? அப்பா என்னாச்சு? வண்டி நிப்பாட்டு மாப்ள. என்ன மாமா என்ன பண்ணுது? என்னாச்சுப்பா? மாமா என்ன மாமா? மாமா என்ன மாமா என்ன பண்ணுது? மாமா என்ன மாமா என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, வயிறெல்லாம் பெரட்டுது, ஒரே வாந்தியா வருது. அப்பா, நான் உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன்ப்பா. மா, அது ஒண்ணு இல்லம்மா, வயசானாலே இந்த மாதிரியான அஜீரண கோளாறுலாம் வருமா. போ மாப்ள, நான் அந்த கடையில ஒரு சோடா வாங்கி குடிச்சுக்கிறேன். நீ கிளம்புமா. மாமா உன்னை வேணா வீட்டுல விட்டு போயிடறேன் மாமா. ஐயோ, இவனே ஓவர் ஆக்டிங் பண்ணி காரியத்தை கெடுத்துருவான் போல இருக்கே. மாப்ள, நான் தான் சொல்றேன்ல மாப்ள, தயவு செய்து கிளம்பு மாப்ள. அம்மா கையில நீ வண்டியில ஏறு. வண்டியில ஏறுமா மாப்ள, நீ வண்டி எடு மாப்ள. சரி மாமா, சரி மாமா. போலாமா? மா, ஒரு சோடா கொடுமா. கையில உனக்கு ஏபிசி தெரியும்? என்னது ஏபிசி? தெரியுமே.
அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எதுக்கு? ஏன்னா ஆக்சிலென்ட், பீனா பிரேக், சீனா ஸ்க்ளட்ச். இந்த மூணுத்தையும் மாத்தி மாத்தி அழுத்தணும். எதுக்கு அழுத்தணும்? அழுத்தினா தானே வேலை நடக்கும். வேலை நடக்குமா? 1 மாசம் இல்ல 1 வருஷம் ஆனாலும் உன் பொண்டாட்டி வண்டியே ஓட்டக்கூடாது. என்னமாமா நீ தானே சீக்கிரமா கத்து கொடுன்னு சொன்ன. அவ சீக்கிரமா ஓட்டினா உன் கதை சீக்கிரம் முடிஞ்சிடும். பரவாயில்லையா? அது மூணுத்தையும் மாத்தி மாத்தி அழுத்தினா தானே வண்டி நகரும். அதான் அப்படி சொல்ல வந்தேன். சரி, அப்புறம் சிட்டிக்குள்ள வண்டி நார்மல் ஸ்பீடா தான் போகணும். 40லேருந்து 60 வரைக்கும் தான். அதுல வண்டி இப்படிதான் போகணும், சும்மா ஸ்மூத்தா. புரியுதா? அதே மாதிரி கண்ணாடிக்கு முன்னாடி டிரைவருக்கு மறைகிற மாதிரி எதுவுமே வைக்க கூடாது. அதெல்லாம் இருக்கட்டும். நான் இந்த ஸ்டேரிங்க கொஞ்சம் தொட்டாச்சும் பார்க்கலாமா? பாரு. வாழ வைக்கும் காதலுக்கு ஜி, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜி. வாசமுள்ள பூவெடுத்து தூவே நம் வாசல் வந்த கண்டலுக்கும் ஜி. வாழ வைக்கும் காதலுக்கு ஜி, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜி. முத்து, செல்வி இன்னும் குளிச்சுட்டா இருக்கா? ஆமாங்க ஐயா. சரி, அவ வந்ததும் சாப்பிட வச்சுட்டு என் ரூமுக்கு கூட்டிட்டு வாங்க. சரிங்க ஐயா. ஏ மாயா, அவன் உன்னை தாண்டி வர சொல்றான். இப்ப நீயும் எதுவும் பேச முடியாது. இப்ப என்னடி பண்ண போற? ஐயோ, உன்னால ஆப்பிள் கூட சொல்ல முடியாதே. இவள நடிக்க சொன்னா என்ன பண்ணுவானே தெரியாதே. அம்மா வேண்டாம்மா, விட்டுடுங்கம்மா. ஏய், என்ன வேணா என்ன விட்டுரு. நான் மாயாமாவை காப்பாத்துறதுக்காக செல்வி அம்மா மாதிரி நடிக்கிறேன். ஐயா என்னடானா நான் எதிர்பார்க்காத அளவுக்கு என்னென்னமோ கேள்வி கேக்குறாரு. நேத்து கூட கேரளாக்கு போயிருக்கியான்னு என்ன கேட்டாரு. இல்லம்மா, ஏமா செல்வி அம்மா கேரளாக்கு போயிருக்காங்களா மலேசியாக்கு போயிருக்காங்களான்னு எனக்கு என்னம்மா தெரியும். ஐயா இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாருன்னா என்ன உடனே வேலையை விட்டு அனுப்பிடுவாரு. போதும்மா, இனிமே மாயாமாவே செல்வி அம்மா மாதிரி நடிக்கட்டும். எதுக்குமா வம்பு? ஏய், உன்னை என்ன பர்மனெண்டா செல்வியாவா நடிக்க சொல்றாங்க? ஒரு அவசரத்துக்கு தானே கேக்குறாங்க. புரியுது புரியுது. ஏங்க பாரு, அங்க போய் கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, கைய பிடிக்கிறதுலாம் வச்சுக்க கூடாது. என்ன புரியுதா? எல்லாம் பண்ணுவேன். உங்க கண்ணு முன்னாடியே என் புருஷனை கட்டி பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன், கைய பிடிப்பேன், மடியில படுத்து உன்னை வெறுப்பேத்துவேன். அப்பதாண்டி தெரியும் உனக்கு சந்தோஷ் நிஜமாவே யாருக்கு சொந்தமானவன். அம்மா, கேள்வி கேட்கறது ரொம்ப சுலபம்மா. அதுக்கு பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஐயா புத்திசாலித்தனமா கேள்வி கேக்குறாரு. நான் படிக்காதவ. எனக்கு அப்ப என்ன தோணுதோ அதானேமா நான் பதிலா சொல்ல முடியும். ஆனா ஒண்ணுமா, நான் எது செஞ்சாலும் மாயாமாவோட நல்லதுக்காக தான் செய்வேன். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா தோ ஐயா செல்வி அம்மாவை கூப்பிட்டு 5 நிமிஷம் ஆச்சு. நீங்க சொன்னீங்கன்னா நான் மாயாமாவுக்கு உதவி செய்யறேன். இல்லைன்னா நான் போய் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேம்மா. ஏய், இப்ப என்னாச்சு? நீ கோச்சிக்கிற? நான் எங்கம்மா கோச்சிக்கிட்டேன்? நான் எது செஞ்சாலும் அது மாயாமாவோட நல்லதுக்காக தான் இருக்கும்னு நீங்க நம்பினாதான் நான் தைரியமா நடிக்க முடியும். முத்து, செல்வி வந்துட்டாங்களா? ஐயா இப்பதான் வந்தாங்க. மாயா, இப்ப என்னடி பண்றது? உன்னால ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா?
நீ என்ன வேணாலும் ட்ரை பண்ணு. நான் நினைக்கிற வரைக்கும் உனக்கு பேச்சு திரும்ப வராது. இப்போ இல்ல, எப்பவுமே சந்தோஷ்க்கு நான் தாண்டி பொண்டாட்டி. முத்து, இனிமா செல்வி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏய் முத்து, என்ன முட்டாள் மாதிரி மச மச நிக்கிற? மாயா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுதுல. போ உள்ள போய் ஏதாவது பேசி தொலை. மா, நீங்க யோசிச்சுதான் சொல்றீங்களாமா? இதுல யோசிக்கிறதுக்கு என்னடி இருக்கு? வேற வழியே இல்ல, போய் தொலை. முத்து, என்ன பண்றீங்க? தோ கூட்டிட்டு வந்துடுறேயா. அப்போ நான் வரட்டுங்களாம்மா? அப்போ நான் போட்டுங்களாம்மா? ஐயா, நான் வரட்டுங்களா ஐயா? ஏய், நீ என்ன ஃபாரினுக்கு போற? பெட்ரூமுக்கு தானே போற? போ. முத்து, ஐயோ, அவன் வேற கூப்பிட்டுட்டே இருக்கானே, போடி. ஆப்பிள். செல்வி, அந்த டோரை லாக் பண்ணிட்டு வாயேன். மன்னிச்சிருங்க ஐயா, கதவு மூட சொல்றாரு. என்னடி இவ பட்டுன்னு கதவை சாத்திட்டா? ஐயோ, கத்தாதடி. மாயா, நீ கோவப்படாத. அக்கா அந்த பக்கம் ஜன்னல் வழியா பார்க்கலாம். செல்வி, டோரை லாக் பண்ணிட்டியா? உன்னை நான் எதுக்காக கூப்பிட்டேன்னு தெரியுமா? ஐயோ மாயா, அங்க பாருடி. நீ இன்னும் 2-3 நாள்ல ஊருக்கு கிளம்ப போற. அதுக்கப்புறம் நானே நினைச்சாலும் 5 நாளைக்கு பார்க்க முடியாது. அதான் இருக்கிற டைமை யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய், உனக்கு புரியுதா? ஏ மாயா, அவன் வேற மூட்ல இருக்கான் போல இருக்குடி. எனது சும்மா இருந்தவள நான் அமுச்சு விட்டேனா? ஏன்டி என் மேல பழிய போடுற?